இன்றைக்கி ரொம்ப பேருக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம்னா ஏர்ஃபால் தாங்க. இதோட மெயினான ரீசன் ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், ப்ராப்பர் டயட்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான நேச்சுரல் ரெமெடி மூலமாகவே ஏர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்குகிற ஷாம்பூஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஏர்ஃபாலும் அதிகரிக்கக்கூடும் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸும் வரலாங்க. ஆனால் நம்ம கிச்சனில் இருக்கிற வெந்தயத்தை யூஸ் பண்ணியே நம்ம ஏர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா திக்காக வளரவும் பயன்படுதுங்க. இதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க நைட்டு. அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நம்ம முடியில் நல்லா வேர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுறணும். இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு விட்டுட்டு நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். சிக்கக்காய் அந்த மாதிரி இதை வாரத்துக்கு 2லேருந்து ஒரு 3 தடவையாவது பண்ணி பாருங்கள். ஏன்னா வெந்தயத்தில் ப்ரோட்டீன், அயன்னு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்க. இது நம்ம ஏர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம முடியில் இருக்க வேரையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது கூடவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்ட்ரெஸ்க்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் வேஸும் நீங்கள் பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. ஸோ இதனால் ஏர்ஃபாலும் ரெடியூஸ் ஆகும், ஏரும் நல்லா திக் ஆகுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.